Hello guys, welcome to Mr. Gnanesh Tech. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாமினலில் பார்த்த மாதிரியே ஒரு மாசான எடிட்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஓகே காய்ஸ், எப்படி தமிழில் இருக்கிற மாதிரியே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். இது நம்ம பிக்செல்லாபில் தான் பண்ணுறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பிக்செல்லாபுக்குள்ளே போகலாம். பிக்செல்லாபுக்குள்ளே போனதே இப்படி தான் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட கலர் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க, பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் இப்படி தான் எடுத்துக்கோங்க. இதுலேயே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெடியூஸ்னா 4 மூலையிலுமே கொஞ்சம் ரவுண்ட் சர்க்கிள் ஆட்டம் வரும். ரவுண்ட் சர்க்கிள் ஒரு 4-3 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஷேப்புக்கு பார்டர் கொடுக்கணும், அதாவது சைடில். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக்கு பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் ப்ளூ கலரில் இருக்கும், அதனால் நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் எடுத்த பிறகு இதே சைஸில் நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துட்டு இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் வேணும். இதோட ஃபுல் கலர் ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். ப்ளூ கலர் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கொஞ்சம் ஆங்கிள் மாற்றிக்கோங்க. ஆங்கிள் மாற்றிக்கிட்டு இதை பேக்கில் வச்சுக்கோங்க. பேக்கை வச்ச பிறகு அதே மாதிரி இன்னொரு ஷேப் எடுத்துக்கோங்க. பேக்கில் இருக்கிற அதே இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. அதே காப்பி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சம் பேக் வச்சுக்கோங்க. பேக் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் இதெல்லாமே நம்ம ஒரே ஷீட்டை ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த லேயர் இருக்குது, அதெல்லாமே இங்கே கீழே செலக்ட் ஆட்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3மே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், எல்லாமே மிங்கிள் பண்ணுற மாதிரி. அதை கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஒரே லேயராக மாறிடும். பாருங்கள், எல்லாமே ஒரே லேயர் ஆகிடுச்சு. டன் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பாருங்கள், எல்லாமே ஒரே லேயர் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஃபேஸ்புக்கோட எஃப் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ எஃப் போட்டுருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதில் எஃப் அல்லது எஃப்பி இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் வேணுமானா ஃபேஸ்புக் போட்டுக்கலாம். இந்த எஃப் சின்ன எஃப் எடுத்துக்கோங்க, அதாவது ஸ்மால் எஃப். கேபிட்டல் எஃப் வேணால் ஸ்மால் எஃப் தான் ஃபேஸ்புக்கோட இது கரெக்டாக வரும் பாயிண்ட்டு. இந்த கீழே போய்ட்டு இந்த உருது கீழேருந்து மேலே 3வது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணோம்னா கரெக்ட் பாயிண்ட் வரும். இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு சரியான பொசிஷனில் வச்சுக்கோங்க.
பாருங்கள், இதுக்கும் நம்ம ப்ளூ கலர் கொடுத்துடலாம். பிளாக்ல வச்சு ப்ளூ கலர் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், பார்க்குறதுக்கு செம்மையான லுக்காட்டம் இருக்குது. ஓகே கைஸ், இது எல்லாமே ஒரு இதுவாட்டம் எடுத்துக்கலாம். ஒரே ஷீட் முடிச்சிடலாம். சாரி, செலக்ட் பண்ண மாட்டேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தா இது எல்லாமே ஒரே ஷீட் ஆயிடுச்சு. இதே போல் நம்ம வாட்ஸ்அப்புக்கும் செஞ்சிடலாம். வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் லைன் வருது, அது வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் ஒரு சைஸ் 8 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆங்கிள் மாற்றிக்கிட்டு பேக்கில் வச்சுட்டு பின்னாடி இருக்கிற லேயரை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட பேக்ரவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு பியூர் கலர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அதே அந்த க்ரீன் கலர் லேயர் எடுத்துகிட்டு பேக்கில் இருக்கிறது இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. அந்த காப்பி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் மாற்றிட்டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொசிஷன் கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் லேயர் இது கூட கொஞ்சம் ஆப்போசிட்டி குறைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஃபுல் டெக்ஸ்ட்டாக வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா WA போட்டுக்கலாம். எது வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து WA போடுறேன். WA போட்டு சரியான பொசிஷனில் கொடுத்த பிறகு இங்கே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கலாம். ஃபாண்ட்டோட கலரும் நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்டில் பிளாக் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் சைஸ் பெரியதாக இருக்கலாம். சைஸ் பெரியதாக்கிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. கரெக்டான பொசிஷனில் வச்ச பிறகு இது எல்லாமே நம்ம ஒரு ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இது எல்லாமே ஒரே இது இருந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம இப்போ ட்விட்டருக்கு பண்ணலாம்.
ஓகே கைஸ், எப்படி ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறதுன்ட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்பி.